இஸ்ரேலோட அயன் பீம் லேசர் வெப்பன் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். இஸ்ரேலோட அயன் டூம் ஹமாஸோட ராக்கெட் தாக்குதல முழுசா சமாளிக்க முடியாத சூழல்ல இப்போ இஸ்ரேல் அயன் பீம்ங்கிற லேசர் வெப்பனை களமிறக்கி இருக்காங்க. டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சொல்லப்படுற இந்த மாதிரியான வெப்பன்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த லேசர் கதிரை டார்கெட் மேல அடிக்கிறதன் மூலமா அதை செயலிழக்க செய்ய முடியும். இப்போ இருக்கிற அயன் டூம் பிளாட்ஃபார்ம்ஸோட ஒன்னா வேலை செய்யற மாதிரி இந்த லேசர் வெப்பனை இணைச்சிருக்காங்க. எல்லா பக்கமும் சுழலக்கூடிய ஸ்வைவல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பவர்ஃபுல் லேசர் கன்னை பொருத்தி அது ஒரு சர்வேலன்ஸ் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் இயக்க ஒரு கண்ட்ரோல் சென்டரோட இணைச்சிருக்காங்க. இந்த யூனிட்ல 100 கிலோவாட் பவர்ல ஒரு லேசர் கதிரை 5 to 10 செகண்ட் வரைக்கும் டார்கெட் மேல பம்ப் பண்ணி அதை உருகவோ அல்லது வெடிக்கவோ செய்ய முடியும். சுமார் 10 to 12 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்ச். இதோட அட்வான்டேஜஸ்: அயன் டூமை விட விலை குறைவு, ரொம்ப துல்லியமா இலக்க தாக்கி அழிக்கும். அயன் டூம்ஸ் ஏவுகணைக்கு ஆகிற செலவு மிச்சம். தோராயமா 200 to 300 ரூபாயில ஒரு தாக்குதலை முடிக்கலாம். இந்த லேசர் கன்ல இப்போதைக்கு ஒரே நேரத்துல நிறைய இலக்குகளை சமாளிக்க முடியாது. ஆனா அயன் டூமோட சேர்ந்து இதனால சிறப்பா வேலை செய்ய முடியும். மழை நேரங்கள்லயும் அதிக பனிமூட்டம் இருக்கும் போதும் இந்த லேசர் சரியா இயங்காது. மற்ற நாடுகளோட லேசர் சிஸ்டமா கம்பேர் பண்ணும்போது இந்த லேசர் பவர் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கில் ஏவப்படுற ராக்கெட்ஸுக்கு